ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா எங்கள் செடியில் பச்சை மிளகா வந்து விட்டது. 2 காய் வந்திருக்குங்க. அப்புறம் மேலே பாருங்கள் பூ பூத்துருக்கு, நிறைய பூ பூத்துருக்குங்க. இங்கே இதை பாருங்கள், பூ பூத்துருக்குங்களா. சின்ன செடியாக தான் இருந்துச்சுங்க. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே பூ பூத்து அப்படியே காய் விட்டு பாருங்கள். பச்சை மிளகா வீட்டில் வளர்க்குற செடியில் வந்து காரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. கடையில் வாங்கிட்டு வரோம்ல, அது நிறைய காரம் இருக்கும். இது நாங்கள் எந்த மருந்தும் போடாமல் வருதில்ல, அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். பாருங்கள், பச்சை மிளகா நான் விதை மட்டும் தான் போட்டேன், அப்படியே வந்துடுச்சு பாருங்கள். கீழே இருந்து அப்படியே சின்னதாக இருந்துச்சுங்க, கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே வளர்த்தி ஆயிடுச்சுங்க. பூ பூத்துருக்கு. இன்னும் இது ஒரு வாரத்துக்குள்ளே இதுவும் காய் விட்டுரு. அப்படியே இப்படி வாங்க. இங்கே பார்த்தீங்களா தக்காளி செடி, தக்காளிக்கும் விதை போட்டேன். இங்கே ஒரு செடி வந்துருச்சு பாருங்கள். இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பூ பூத்து தக்காளி பழம் விடுங்க, காய் விட்டுருங்க. சின்னதாக இருந்துச்சுங்க. இது எப்படிலாம் இத்தோடு வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. இது 2 நாள் கவனிக்காமல் விட்டேன், அப்படியே வளர்த்தியாச்சுங்க. பாருங்கள், தக்காளி செடி தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள், வாழை சின்னதாக வச்சுருந்தோம், இப்போ அப்படியே உயிர் வந்து குருத்து விட்டுட்டே வந்துட்டுருக்குது. 2 குருத்து வந்துருச்சுங்க. இப்போ நாங்கள் வச்சதுக்கப்புறம் இந்த இலை ஒன்று விரிஞ்சிச்சுங்க. இப்போ இந்த குருத்து வந்து விரிய போகுது. அப்படியே இப்படி வாங்க, இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். செம்பருத்தி பார்த்தீங்களா, செம்பருத்தி கோல் நட்ட வச்சோம். சின்ன சின்ன செடியிலேயே குட்டியாக ஒரு மொக்கு விட்டுருக்கு பாருங்கள். இன்னும் 5 இலை பூவுங்களா, அடுக்கு செம்பருத்தியான்னு தெரியல, அது விரியும் போது தான் தெரியும். அப்படியே இப்படி வாங்க. பார்த்தீங்களா வெண்டைக்காய் செடி, இது விதை போட்டேன், வந்து விட்டது. இங்கே பாருங்கள், இது கொத்தவரங்காய் செடிங்க. இந்த 2மே கொத்தவரங்காய் செடி நல்லா கொழு கொழுன்னு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், கீரை செடி பருப்பில் போட்டு கடையில் இந்த கீரை செடி. இங்கே பாருங்கள், சேவந்தி நாற்று வாங்கிட்டு வந்து வச்சு 2 மாதம் ஆச்சுங்க. பூவெல்லாம் அப்படியே இதாகிட்டுருக்கு, ஒரு இலை கூட நல்லா விடவே இல்லை. இன்னும் வருமோ வராதோ தெரியல. அப்படியே இப்படி வாங்க. இது எங்கள் ஃபேவரட் செடி, குண்டு மல்லிப்பூ. குண்டும் மல்லி குண்டும் மல்லி, எங்கள் தோட்டத்து குண்டும் மல்லி. எங்கள் ஃபேவரட்டே இது தாங்க. எத்தனை வீடியோ பார்த்தாலுமே இந்த பூ இல்லாமல் வீடியோவே இருக்காதுங்க. இது கட் பண்ணி எடுத்தால் ஒரு மூட்டையாகும். நாங்கள் எடுக்கலை, கேட்குறாங்க, நாங்கள் வீடியோக்கோசரமே வச்சிட்டோம். கிலோ 20 25 அப்படின்னு சொன்னாங்க, கேட்டோம், கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வீடியோக்கோசரமே அந்த பூவை அப்படியே விட்டுட்டோம். இருக்கட்டும், கட் பண்ணி எடுத்தால் எங்களுக்கு அது வேண்டாம், எத்தனையோ காசு செலவு பண்ணுறோம், வேண்டாம், இது அளவுக்கு இருந்துட்டு போக்குது அப்படின்ட்டு விட்டுட்டோம். துளசி நல்லா வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், கொத்தமல்லி பெருக்கான்னு சாப்பிட்டுட்டு போனது போக மிச்சம் 2 நாற்று தான் வந்துட்டுருக்கு. கொத்தமல்லி போஷி நிறையா கொசன்னு வந்துச்சுங்க. கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி பெருக்கான்னு சாப்பிட்டு இப்போ அதில் ஒன்றுமில்லன்ட்டு இது 2ஐயும் மட்டும் விட்டுட்டு போயிடுச்சு பாருங்கள். இந்த பக்கம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த தொட்டியில் வந்து குண்டுமல்லி நாற்று போட்டிருக்கேன். இந்த தொட்டிலையுமே குண்டுமல்லி நாற்று போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், தட்டைக்கொட்டை செடி வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது பருப்பில் கடையிற கீரை. இந்த பக்கம் வாங்க, இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது பார்த்தீங்களா, தொட்டிக்கு பக்கத்துலேயே. இது நாங்கள் விதை போட்டோம், இது நல்லா வந்துருச்சுங்க. சின்னதாக இருந்துச்சு, தண்ணி ஊற ஊற நல்லா பெருசாக வந்துருச்சு. எங்கே பாருங்கள், சோத்துக்கத்தாழை குட்டியாக இருந்துச்சுங்க, இதுவும் நல்லா வளர்ந்து ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாழை, இது 2 வாழை குருத்து விரிஞ்சு இப்போ 3ஆவது குருத்து வந்துட்டுருக்கு. அப்புறம் இது வெத்தலை செடி வச்சுருக்கோம், அது உள்ளே இருக்குது. பாவக்காய் செடி பாருங்கள், சின்னதாக இருந்துச்சுங்க. பரல் போடும்போது அப்படியே எல்லா பக்கம் பூ பூத்து காய் பீச்சிருக்கு பாருங்கள். காய் தெரியுதா உங்களுக்கு? பாவக்காய்
உள்ளே இன்னும் நிறையா காய் இருக்குது. அது எங்களுக்கே என்ன தெரியல. அதில் பூராமே புதராட்டம் அங்கே இங்கே பூரா அதங்க பாருங்கள் கொடி. எல்லா பக்கம் நல்லா கொடி. இங்கே பாருங்கள் படல் மேலே இடமே இல்லை. அதே போய் நல்லா படர்ந்துருச்சு பாருங்கள். நிறைய வீடியோ நாங்கள் இதில் எடுத்து போட்டிருக்கோம். கொடி எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் கட்டி விட்டால் அது இங்கே இந்த பக்கமே அந்த பூக்குள்ளேயே தான் வந்து சுற்றிட்டு இருக்குங்க பாருங்கள். அந்த பூக்குள்ளே வந்து சுற்றினா அந்த பூ அப்படியே வாழை பார்க்குது. அதை தான் எடுத்து மேலே விட்றோம். அது நிற்கவே மாட்டேங்குது. அப்படியே இப்படி வாங்க. இங்கே பாருங்கள் கற்பூரவள்ளி. எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்கோ உங்களுக்கு எல்லாம் காமிக்கலான்ட்டு இன்றைக்கி காமிக்கிறேன். இது கற்பூரவள்ளி. இங்கே பாருங்கள் கரிஞ்சிக்குட்டி கீரை, மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறையா இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு ஃபுல்லாமே பூராமே மணத்தக்காளி கீரை தான் வருதுங்க. இங்கே பாருங்கள் பாவக்காய் செடி கோடையிலையெல்லாம் போய் முட்டிட்டு படல் போட்டது எங்கே செடி வந்து இங்கே இருக்குது பாருங்கள். பூரா செவுத்து கோரமே வந்து முட்டிக்குச்சு. உள்ள குண்டுமல்லி நாற்று நிறையா நாற்று இருக்குது. பூ விட்டுட்ருக்கு ஆனால் விட மாட்டேங்குது. கீழே பாருங்கள் வெத்தலை நாற்று வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் மணத்தக்காளி. பூராமே ஒரு நாளைக்கு பொரிச்சுவா 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டா சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. எங்கள் ஃபேவரட் செடியே இந்த குண்டு மல்லிப்பூ தாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். சூரிய நமஸ்காரம். சூரியனே இன்னும் காணுங்க. எல்லாம் மோடமாக இருக்கா. காலை வணக்கம். பாய்ங்க.